இட்லி மற்றும் இடியாப்பத்திற்கு சூப்பரான காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயா தாங்க. ரொம்பவே ருசியான இந்த ஆட்டுக்கால் பாயா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டையை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சுத்தமாக கழுவி வெட்டி வச்ச 4 கால்களை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கான்மாவு சேர்த்து கிளறி விடலாம். கான்மாவு சேர்க்குறதுனால பாயா நல்லா திக்காக வரும், மேலும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். மேலும் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 to 12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கால் அருமையாக வந்திருக்கு. இதில் ஒரு கொத்து மல்லித்தலை தூவி 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கினா அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. மூட்டு வலி நீங்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கூட, சளி இருமல் பிரச்சனைன்னு ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பாயாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.